இல்லை. சரி, அப்போ எதற்காக வேண்டி இரண்டாவது இடத்துக்கு வாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இது நான் மூணாவது கட்டம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பெற்றோர்கள் என்று அவர்களுடைய சிந்தனை விழிப்பது எத்தனை வயசில்? 25, 20 தாண்டக்கூட தான் சிந்தனை விழிக்கும். பெற்றோர்கள் 18, 17 அவ்வளோ பெருசாக என்ன செய்யாது, அவ்வளோ இதாக இருக்காது. பெற்றோர்கள் என்ற முழுமையான ஒரு விளக்கம் எப்போ வரும்? ஒரு 22 வயசுல தான் அந்த விழிக்கும். தொழில் செய்கிற டைமில் விழித்துக்கொள்ளும். அந்த நேரத்தில் நீங்களும் பெற்றோர்கள் ஒரே தோளுக்கு தோளாக வளர்ந்துருப்பீங்க. நீங்களும் பெரிய நபர், அவரும் பெரியவர், அப்படித்தானே? இருவரும் பெரியவர்கள். அந்த இடத்துக்கு நீங்கள் செய்வீர்கள், வளர்ந்திருப்பீர்கள். இப்படி வளர்ந்திருக்கிற நிலையில் நீங்கள் பெற்றோர்கள்ட்ட சில தவறுகளையும் காணுவீர்கள். ஏன், இப்போ உங்களை வளர்த்து ஆளாக்கி உங்களை தொழிலில் விட்டாச்சு. அந்த இடம் வந்த பின்னாலே பெற்றோர்களும் நீங்களும் எல்லா மனிதருக்கு மத்தியில் ஏற்படுற பிரச்சனை ஏற்படும். அடுத்துள்ள நடக்கிற சண்டை மாதிரி உங்களோட சண்டை பிடிப்பாங்க பெற்றோர்கள். மகன் மாதிரி இல்லாமல் வேறொரு ஆள் மாதிரி என்ன செய்வாங்க, சண்டை பிடிப்பாங்க. சொத்துல சண்டை வரும், உனக்கு அவ்வளோதான் என்ன செய்யும், சண்டை வரும். பொறாமப்படுவாங்க சில பெற்றோர்கள் மகன்மார் மீது. நடக்குமா இல்லையா? நான் உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கு பிஹெச்டி படிச்சுட்டு இன்றைக்கு சாதாரணமாக ஒரு இங்கிலீஷ் எழுத்துக்கள்லாம் வாங்கிட்டா தட்டார்னு ஒரு பெருமை வந்துடத்தான் செய்யுது. நாலேஜ் இருந்ததோ இல்லையோ என்ன செஞ்சிருது, ஒரு பெருமை வந்துடுது. கடசாசி பேப்பரை எடுத்தோடனே நாலேஜ் வந்துடுது. ஆனால் நாலேஜ்ன்றது வேறு. இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற பேப்பர் வென்றது தொழிற்கல்வி. நீங்கள் எடுக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்ன, தொழிற்கல்வி. இன்ஜினியரிங் படித்தவருக்கு அந்த இன்ஜினியரிங் தான் நாலேஜ் இருக்கும். சயின்ஸில் என்ன செய்யாது, அவ்வளோ பெரிய நாலேஜ் என்ன செய்யாது, இருக்காது. ஒரு +1 வரைக்கும் +2 வரைக்கும் அது ஓடி இருக்கும். அந்தந்த துறையில் நாலேஜ் அப்படின்னா அர்த்தம் என்ன, உலக கல்வி அல்ல. என்ன தொழில, தொழிற்கல்வி. என்ன, அது ஒரு தொழிற்கல்வி, உங்கள் தொழிற்குரிய ஒரு கல்வி. நாலேஜ் என்பது அது வேறு. அதை நீங்கள் தேடி எடுத்துக்கொள்ள வேண்டியது, அதை நீங்கள் ஒரு துறையில் வர வேண்டியது. ஆனால் கலாநிதி பட்டம் முடிச்சுட்டு மகன் ஒரு பெரிய ஒரு லேண்ட் க்ரூசரில் ஒரு ப்ராடோவில் வீட்டில் இறங்கினா பார்ப்பார். வாப்பம் அந்த காலத்தில் என்ன செஞ்சுப்பார், ஒரு +1 முடிச்சுப்பார்னு வைங்களே. மகன்ட நடையை பார்த்துட்டு சொல்லக்கூடிய வாப்பு மாதிரி இருக்கிறாங்க. உன்னை பார்த்தியா, பெரிய கலாநிதி முடிச்சுட்டு பெரிய ஆள் மாதிரி போகிறான். அந்த காலத்தில் ஒரு 8ஆம் ஆண்டு படிக்கிறது இந்த காலத்தில் டபுள் PhDக்கு சமம் பண்ணுவார் வாப்பமார். ஏன் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? மகன்ட ஏதாவது எடுப்பான நடையை பார்த்து வாப்பா அடிச்சு. அப்போ மகனுக்கு கேள்விப்பட்ட என்ன நினைப்பா தெரியுமா, வாப்பாவா இவெல்லாம் பொறாம பிடிச்சவர் வணங்கிட்டா. புள்ளைய படிக்க வச்சுட்டு நம்ம நல்லா படித்ததுனால இந்த ஆளுக்கு என்ன பொறாம. உடனே எங்களோட வாப்பாக்கு சின்ன வயசுலேருந்தே பொறாம புத்தி இருக்குது. மகன்மார், எங்களோட உமாவுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த குறை புத்தி இருக்குது. எங்களோட உமாவுக்கு இந்த அப்படி என்று அவங்க தான் அந்த வரலாறையே சொல்லிப்பாங்க. அவங்க தான் இந்த எல்லாத்தையும் இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. பொறாம புத்தி இருக்குது, குறை புத்தி இருக்கிறது பார்த்தீங்களா, அப்படி என்று சொல்லுகின்ற சிந்தனை செய்தான் என்ன செய்வான், பதிவு செய்வான். அதனால நீங்கள் பெற்றோர்களுக்கு நலவு செய்ய பார்க்கிற நேரத்தில் இப்ப என்ன செய்யறாங்கன்னு பார்க்க வேண்டாம். இப்ப அவர்கள் உங்களுக்கு என்ன செய்கிறான்னு பார்க்க வேண்டாம். இன்னும் சொல்லுங்க, ஒரு மகளை ஒரு டாக்டர் முடிச்சிருப்பாரு, இன்னொரு மகளை ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி முடிச்சிருப்பார். கூலி தொழிலாளி நேர்மை எல்லாம் இருக்கு. டாக்டர் டாக்டருக்கே உரிய ஒரு தகுதி ஒன்று இருக்குமே, அது ஒரு பிழை இல்லை. டாக்டர் மாதிரி அப்படி ஒரு ரெஸ்பெக்டா நடந்து போனா கொஞ்சம் பேருக்கு அர்த்தம் என்ன, பெருமை. அவன் அப்படித்தான் நடந்து போவான், விளங்கிட்டா. அவன் டாக்டர் ஆகிக்கிறான்னா ஊரில் உள்ளான பேசி சோட்டில் தெரிஞ்சுட்டா இருக்கலாம், அவன் அந்த மெத்தடில் தான் போவான். அது எங்களோட சமுதாயத்தை ஒரு குறை. ஒரு வாகனம் ஸ்பீடாக ப்ராடோ ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு வாகனம் அப்படி ஸ்பீடாக போனால் ஹராத்தில் உழைச்சது தானே, அதான் வேகமாக போகிறான்றது. ஏன்னா அது கவலைப்படுற, அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வாகனம் வாங்கிக்கிறான். அவன் நீ சந்தோஷமாக அல்லாஹ் எனக்கு இவ்வளோ தந்திக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ்னு போகாமல் இவனை ஏற்றாமல் போனதுனால சரியா அவனுக்கு ஒரு ஏச்சு நடக்குதா இல்லையா சமுதாயத்தில், வேகமாக போன உடனே நடத்து. இவர் ஏற்றிட்டு போனால் பணிவானவர், மாஷா அல்லாஹ் எவ்வளோ பணக்காரனா இதால் பாருங்க ஏற்றிட்டு போகிறார். இதுதான், இதெல்லாம் உள நோய்கள். இதெல்லாம் நீங்களே உங்களை தாழ்த்தி கொள்கின்ற விஷயம் இல்லை. உங்களது கௌரவம் உங்களோடு, அவன் ஏற்றினா தான் கௌரவம், இல்லாட்டி அவமானம் என்றது நீ ஏற்படுத்தி கொண்ட ஒரு மனநோய். இது எங்கள் சமுதாயத்தில் உள்ள ஒரு விஷயம். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, ஒரு வீட்டுக்கு டாக்டராக ஒருவர் கணவனாக அமைந்து இன்னொருவர் யாரு ஒரு கூலி தொழிலாளி அமைஞ்சுன்னு வைங்களே, பெற்றோர்கள்ட்ட இயல்பாகவே ஒரு வித்தியாசம் இருக்கும். கூலி தொழிலாளி வர இருங்க அப்படின்னு ஒரு சாதாரண அப்படி இருந்துருவாங்க. டாக்டர் மருமகன் என்ன செய்வாங்க, தட்டார்னு எலும்பி போட்டு லைட்டில் 1 மணி ஃபேனை போட்டு அப்படி விட்டுருப்பாங்க. ஏற்கனவே அந்த மருமகள் உள்ளுக்கிறான்னு வைங்களே, எப்படி இருக்கும் அவருக்கு, ஏன்னா கணவனுக்கு இவ்வளோதான் மரியாதை, இது உமாவோட சண்டைப்படி, இதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன். ஏன் முதல்ல மரியாதை, நானும் உங்களோட மகள் அவட டாக்டர் எடுத்திருந்தது ஏண்ட பிள்ளையா, அப்படி இப்படின்னு சண்டை பிடிச்சி அண்டையோட பகைமை நடக்குதா இல்லையா, நிறைய நடக்குது. சர்வ சாதாரணமான விஷயம். எந்த மாதிரியான ஒரு அம்சம். அதே நேரத்தில் உமா என்ன செய்வா, ஒரு மகள் கடுமையான கோவக்காரியான மகள் இருப்பா. அதனால உமா அவட தான் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் ஸ்கைப்ல பேசிக்கிட்டே இருப்பா. இன்னொரு மகள் இறக்கமான சாதாரணமான ஒரு மகளாய்ப்பா, பேசுறது குறைவா இருக்கும். உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அவளோட தான் பேச்சு, அது ஒரு கட்டாகிறோம். இப்படி நிறைய குடும்பங்கள பிரச்சனை என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் எதற்கு, இந்த இடங்கள்லாம் நீங்க பார்த்து பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா நீங்க ஃபெயிலியர். இஸ்லாம் அதை பார்க்க சொல்லல. ஏன், பெரிய வயசுல நடக்கிற என்னன்னு நீங்க பார்த்துறதை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நிக்காது. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல், நலவு செய்தல் என்பது எதற்காக தெரியுமா?
இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்லி தருகிறது. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரன் வ கபீரா. கமா ரப்பயானி சகீரன் வ கபீரா. பெற்றோர்கள் எம்மை சிறிய வயதில் மற்றும் பெரிய வயதில் எப்படி வளர்த்தார்களோ அது போன்று அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக. இப்படி ஒரு துவா கேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் ஓன்ட்டு பேசாம இருக்கிறீங்க. கபீரா இல்ல, விளங்கிட்டா? வ கபீரா என்னது இல்ல. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா. இல்மண்டா என்ன தெரியுமா? கபீரா இல்லைன்ற நம்பிக்கை வருது. சகீரா இருக்கிறன்றதல்ல. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் சகீரா இருக்கிறது தெரியும், ஆனா இதுல உறுதி இல்லை. கபீரான்னு ஒருவேளை இருக்குமாய்க்கும். மௌலவி தான் சொல்றாரு ஏதோ கிதாபில். அந்த நாலேஜ் அதுதான். எது இருக்கிற இது இல்லைன்னு இருக்கணும் உறுதியா, அதான் நாலேஜ். ஆனா இப்போ உங்களால் அது ஒருவேளை இருக்குமென்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இன்னும் இல்ம அதில் வரல. நீங்க என்ன சொல்லணும்? ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா மட்டும்தான், கபீரா இல்லவே இல்லை என்ற இடத்துக்கு நீங்க எப்போ வாரீங்களோ அப்பதான் உங்களுக்கு இல்மு கிடைச்சிங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க தடமாறுறீங்கன்னு அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அப்ப சிறிய வயதிலும் பெரிய வயதிலும் வரல, சிறிய வயதில் எப்படி அவர்கள் வளர்த்தார்களோ அதற்காக வேண்டி அவர்களுக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக. பெரிய வயது வரல, அதனால பெரிய வயதில் நீங்கள் பருவ வயது அடைந்த பின்னால் அவர்கள் உங்களுக்கு எது செய்தாலும் அது எக்ஸ்ட்ரா, அது உபரிதான். அவர்களுடைய பெரிய வயதில் உங்களுக்குள்ள ஒரே பங்கு சொத்து பங்கு மட்டும்தான். அவர்கள் உங்களை கவனிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, அவர் உங்களை பார்க்க வேண்டிய எந்த கடமையும் அவர்களுக்கு இல்லை. மேலதிகமாக உங்களுக்கு கொண்டு தருகிறார்களா, சந்தோஷப்படுங்கள், இன்னும் அவர்கள் எம்மை கவனிக்கிறார்கள் என்று. நீங்கள் உங்களை முழு கடமையும் அவர்கள் சிறிய வயதில் எப்படி பார்த்தார்கள் என்பதனால தான். ஏனென்றால் அந்த வயதில் யாரும் யாருக்கும் பாரபட்சம் இல்லை. சிறிய வயது அல்லாஹ் தஆலா கூட சொல்றான், நீங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், தாய்க்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அவரது தாய் கஷ்டப்பட்டு சுமந்தால், கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தாள். கஷ்டப்பட்டு சுமந்தால், கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்து பால் குடிக்க மறக்கடிக்கும் வரைக்கும் தலாசூன ஷஹ்ரா, மொத்தம் 30 மாதங்கள். ஏன்னா ஆக குறைந்த கர்ப்பம் என்பது மினிமம் எது? 6 மாதம், மேக்சிமமா 10, மினிமம் 6 மாதம். அப்ப 2.5 வருஷத்தையும் அந்த 2 வருஷத்தையும் அங்கே சேர்த்தீங்கன்னு சொன்னா மொத்தம் 30 மாதங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பால் குடித்தலும் இதுவும் மொத்தம் எத்தனை? 30 மாதங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதற்காக வேண்டி தான் அவர்களுக்கு நன்றி செலுத்தணும். சின்ன வயசில் கஷ்டப்பட்டார்கள். பால் குடிக்கிற நேரத்தில் 2 குழந்தைகளாக இருக்கிற நேரத்தில் ஒரு நாளும் அவர்கள் பாரபட்சம் காட்ட மாட்டார்கள். நீங்கள் பசியிலே அழுதா பாரபட்சம் காட்ட மாட்டாங்க. சின்ன வயசுல எல்லோருக்கும் ஒரு என்ன சமம், தாய்ப்பாசம் என்பது சமம். பெரிய வயதில் உங்களுக்கு செய்வதெல்லாம் எக்ஸ்ட்ரா உபரியாக செய்கிறார்கள். அதை வைத்து பெற்றோர்களை நீங்க என்ன செய்ய வேண்டாம், அளக்கக்கூடாது. அப்ப மார்க்கத்தை வைத்தும் அவர்களுக்கு உபகாரம் செய்வதல்ல, அவர்களுடைய நலவு கெடுதிகளை வைத்து உபகாரம் செய்வதும் அல்ல. வயது வந்த பின்னர் உங்களோடு அவர்கள் பெரிய வயதில் உள்ள தவறுகள் இருக்கிற இதை வைத்து உபகாரம் செய்வதும் அல்ல. சிறிய வயதில் எம்மை சுமந்தார்கள், பெற்றெடுத்தார்கள், பாலூட்டினார்கள், ஒரு அளவான வயது வரைக்கும் சிறந்த முறையில் வளர்த்தார்கள். இதான் உபகாரம். இதற்குத்தான் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். இந்த இடத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.